ஏமேன். இந்த வேலையில் கூட நீங்கள் கூட காலிலேருந்து காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை விட குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது நான் பாட்டு பாட போகிறேன், நான் ஸ்கிட் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு சில பார்த்தா கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஒருத்தவங்க வருவாங்க பாருங்கள், பார்த்தோன்னா அசந்து போயிடுவீங்க, கண்ணு திரும்பவே திரும்பாது, அது மாதிரி இருக்கும். முதல்ல வந்து நம்மளோட சிறு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா குழுவாக பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க தெரியுங்களா, ஆபிரகாம், தாவீது, அப்படி வாழ்ந்தவங்களை சித்தரிக்கும் வண்ணமாக ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. இந்த நேரங்களில் ஒரே விஷயந்தான், நாம் எல்லோருமே கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய உற்சாகம் அவங்களுடைய உற்சாகம். ஏமன். The Jesus, walking every day, walking on the way, walking the Jesus, walking every day, standing the Jesus, standing on the day, praying on the day, praying the Jesus. நான் தேவனோடை இதயத்தை நெருக்கி பிடிக்கிப்பேன். The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. Psalm 23:1-2. Thank you. Hello everyone, my name is Daniel. I love God very much. I pray to Him every day. Some people like that. Say thank you, sir. Say Thank you. Let your child be servants. Thank you. When I am afraid, I will put my trust in you. Psalm 56:3. Amen. Thank you. Good morning everyone. I am Hannah. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியன் 4:4. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Genesis 22. Thank you. இன்னொரு முறை சொல்லுங்க. நான் எஸ்தர். Thank you. Thank you. சொல்லுங்க. மீனுமா மீனே, மீனுமா மீனே, நான் மீன் விற்கல, நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களும் வரீங்களா? நான் தான் பேதுரு.
இரவெல்லாம் வலை வீசி ஒரு மீன் கூட சிக்கல. ஆனால் ஏசப்பா சொன்னாருன்னு மீன் கிடைச்சிச்சு. வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். மத்தேயு 4:19. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இயேசு. நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெறுவான். தேங்க்யூ. Sing to the Lord. Hi, I am King David. I love playing music for God. And God says my heart belongs to Him. Sing to the Lord new song because He has done wonderful things. Psalms 98:1. My name is Ruth. Coming from boat. Move up. Thank you. இந்த வேலையில் கூட நம்மளுடைய கண்களை எல்லாம் கவரும் வண்ணத்தில் குழந்தைகள் கூட நடமாட போகிறாங்க. நம்ம கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம்.
இப்போ கூட குழந்தைங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய இந்த திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் கரங்கள் மட்டும்தான் கேட்கவே இல்லை. Psalms 1. Blessed is the one who does not walk in the step the sinners make, or stand in the way, or sit in the company of the mockers, in who delights in the Lord of the Lord, in who meditates a love day and night. The person is like a tree planted by stem of water, which yields in fruit in season, in whose leaf does not wither, whatever that prospers, not so that with the lights of then burst away. Therefore will not stand in the judgment, nor in the assembly of the righteous. Lord watcheth over the way of the righteous, but the wicked leads to destruction. Amen. சங்கீதம் 121 ஒன்னாம் வசனம் பருவங்களுக்கு நேராக இருக்கும். ஏழெடுப்பேன். தேங்க்யூ. சங்கீதம் 121 ஒன்னாம் வசனம் எனக்கு ஒத்தாச்சி வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை தங்குங்க. ஆமென். 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 இப்போ மறுபடியும் உங்களை கண்களை கவர் வகையில் நடனம் ஆட போகிறாங்க. உங்களோட உற்சாகமான கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இந்த இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் கூட பண்ண போகிறாங்க. அது நிறைய பேர் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும்.
அப்பாடா, ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது. இந்த சைடு பார்த்தா கேமரா, எதிர்த்த மாதிரி ஹெச்ஆர் உட்காந்துக்கிறாரு. ஒரு ரீல்ஸ் பார்க்க முடியுதா, ஒரு வீடியோ பார்க்க முடியுதா? அம்மா அந்த டிவி ரிமோட் கொஞ்சம் தான். ஏன் வந்தீங்களா? வந்த உடனே டிவி ரிமோட் கேட்குறீங்க. வந்தீங்களே ஹெல்மெட்டை கழட்டினீங்களா, பேக்கை கழட்டினீங்களா, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிங்களா, டிவி ரிமோட் கேட்குறீங்க? நீங்கள் பண்ணுறத பார்த்து பசங்களும் அதே தான் பண்ணுறாங்க. அவங்க புக்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுல பேக் எடுக்க மாட்டேங்கிறாங்க. காலையில் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறாங்க. சரிம்மா அந்த ரிமோட்டை கொஞ்சம் கொடுமா. இந்த டைம் பாஸ் ஷோ சூப்பராக போகுதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பேசியிருந்தாங்க. அது அந்த கிருபாகரன் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை விட அந்த மாருதி பண்ணுறது ரொம்பவும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸே சொல்லி சிரிச்சிருந்தாங்க. அந்த ரிமோட்டை கொடுமா, பார்க்கலாம். ஆமாப்பா, அந்த வாட்டர்மேன் மாதிரி அங்கிள் நல்லா பண்ணுறாருப்பா. தம்பி, இன்னும் நீ தூங்கவே இல்லையா? மணி 10:45 காலை ஸ்கூல் இருக்குதுல்ல உனக்கு? நான் தூங்கலப்பா. இல்லை நீ உள்ளே போய் படு போ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை பாரு இதை. யார் அந்த ஸ்டூடெண்ட்? யாரை மாதிரியே இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்களே. மேம் யாருன்னு பாருங்க. யார் இந்த ஸ்டூடெண்ட்? மேம் அது என்னோடய ஸ்டூடெண்ட் தான் மேம். நானும் கூட ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான், தூங்குறான், இதுலேயுமே கவனம் இல்லை. நானும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேச தான் மேம் இருக்கேன். முதல்ல பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு முதல்ல பேசுங்க. ஸ்கூலுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மற்றும் ஒரு குடும்பம். அப்பா, நான் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. எதுக்கு பாப்பா? நான் ஸ்கூலில் குட் மார்க் வாங்கினேன்ப்பா. குட் ஜாப் பாப்பா, யூ டன் ஏ கிரேட் ஜாப். பாப்பா மணி 8 சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. நேரத்தோடு தூங்கினாதான் நேரத்தோடு இருந்து ப்ரே பண்ண முடியும், நம்ம வேலையை எல்லாமே செய்ய முடியும். போய் படுத்துக்கங்க. சரிப்பா. அம்மா அந்த ரிமோட் கொடுத்தாங்களே, எனக்கு இந்த சண்டே சாங்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்க. நான் அந்த பாட்டு எனக்கு தெரியாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த ரிமோட்டை கொடுங்க. ஆஃபீஸில் டார்கெட் எதுவும் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னீங்களே, அதை பண்ணிட்டீங்களாங்க? கடவுளோட கிருபையால் எல்லாமே முடிஞ்சுதுமா. நான் நேரத்தோடு எல்லா வேலையும் முடிக்கிறதுனால என்னுடைய வேலை எல்லாமே ஈஸியாக முடிக்க முடிஞ்சுது. அதனால் என் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேம்மா. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா நல்ல விதைகள். நம்ம கையில் தேவன் அற்புதமான ஒரு விதைகளை எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விதையை நம்ம எப்படி விதைக்கணுன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. நாம் சரியான இடத்துல விதைக்கலைன்னா அந்த விதை முழுமையான வளர்ச்சி அடையாது, இல்லை வளரவே செய்யாது. நாம் தேவனுடைய வேதாகமத்திலையும் அவருடைய ராஜ்யத்திலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பதற்கு நம்ம விதைகளை அற்புதமாக பயன்படுத்துவோம். அல்ஃபோன்ஸ், குழந்தைங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட gift கொடுப்போம்? நம்ம விலை உயர்ந்த தங்க நகைகளை கொடுக்கலாம், விலை உயர்ந்த வீடெல்லாம் கூட கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்று திருடு போயிடும், அப்படி இல்லைனா அழிஞ்சு போயிடும், இல்லாச்சி அதை நம்ம எப்போவுமே வச்சுருக்க முடியாது. ஆனால் நமக்கு ஆயுசுக்கும் இருக்க ஒரு gift தெரியும். என்ன தெரியுமா? அது என்னன்னு தெரியுமே, மெமரி ஸ்கிரிப்சர் தான். ஏவன், அழியாத செல்வங்களை, அழியாத கிஃப்டை இப்போ குழந்தைங்க நமக்கு ஒவ்வொருத்தராக தரப்போகிறாங்க. அதை நம்ம வாங்கிக்கொள்வோம். கரங்களை தட்டுவோம். Psalm 34th chapter scripture 1 and 2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆமென். நீர் பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகிராதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னோடவன். ஏசாயா 43:1. ஓகே. Psalm 91. Whoever goes to the Lord for safety, whoever remains under the protection of Almighty, can say to him, You are my defender and protector. You are my Lord, in you I trust. He will keep you safe from all hidden dangers and from all deadly diseases. He will cover you with his wings. You will be safe in his care. His faithfulness will protect and defend you. You need not fear any dangers at night or sudden attacks during the day, or the plague that strike in the dark, or the evil that kill in daylight. 1,000 may fall dead beside you, 10,000 all around you, but you will not be harmed. You will look and see how the wicked are punished. God will put his angels in charge of you wherever you go. They will lift you up with their hands to keep your feet from hurting your stones. God says you will trample down lions and snakes, fierce lions and poisonous snakes. God says that I will protect those who love me and those who acknowledge me as Lord. When they call to me, I will answer them. When they are in trouble, I will be with them. I will rescue them and honor them. I will reward them with long life. I will save them. Thank you. நேரத்துங்களை கூட சின்னதுலேயே அவங்க அப்பா அம்மா நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஓகே. அவங்க கூட புதிய ஏற்பாட்டில் இருக்க 5 புத்தகங்கள் கூட சொல்லுவாங்க. Matthew, Mark, Luke, John, Acts. Thank you. சூப்பர். இந்த வேலையில் கூட உருண்டு கொண்டு இருக்க இந்த உலகத்தை கூட திரும்பி பார்க்குற வகையில் நம்மளோட டீன்ஸ் பசங்க கூட ஆட போகிறாங்க. அவங்களுக்கு கூட கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். சாத்தா உருட்டு
உனக்காக துணை இருப்பாரு. தாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். தாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே. உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே. உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே. உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். சூப்பர், ஆசம். மற்றோட உங்களுக்கு பரிசுகள் வருங்க. மறுபடியும் டீன்ஸ் பசங்களை வந்து மெமரி ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. கரங்களை தட்டுங்க, அவங்க உற்சாகமாக இருக்காங்க. Good afternoon, everybody. I am going to tell the memory scripture. Proverbs 3:6. In your way, acknowledge him, and he will make the path straight. Romans 10:13. For everyone who call the name of the Lord will be saved. Thank you. Good afternoon, everyone. Today's memory verse, 2 Chronicles 7:14. If my people who are all called by my name will humble themselves and pray and seek my face, turn from their wicked ways, and I will hear this from heaven, and I will forgive their sin, and I will heal their land. Psalms 23:6. Surely your goodness and your love will follow me all the days of my life, and surely your goodness and your love will follow me all the days of my life. I will dwell in the house of the Lord forever. Thank you. இவ்வளோ நேரம் குழந்தைங்களை உற்சாகப்படுத்தியிருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்நேரங்களில் கூட உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கூட சகோதரிகளும் கூட நடனம் ஆட போகிறாங்க. அதே உற்சாகத்தை மறுபடியும் கொடுங்க. ஆடுறவங்க தாய்மார்கள் ஆடுறாங்க.
Wow, that ends children's program. Amen. எல்லாரும் உற்சாகமாக நினைக்கிறேன். பெற்றோர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சிறு குழந்தைகள் வந்து வசனம் சொல்லுறது ரொம்ப அதிசயமான காரியம். நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும். எல்லாருக்கும் நம்ம கரம் தட்டுவோமா? ரைட். ஸோ லாட் ஆஃப் குட் நியூஸ். the children and all சின்னதுலேருந்து எப்படி வசனம்லாம் கற்றுக்கிட்டு அப்போ கற்றுக்கிட்டது தான் அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க ஹார்ட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் நல்ல காரியம் செய்கிறீங்க, நல்லா வளர்க்குறீங்க. உங்கள் பிள்ளைங்களும் உங்களை மாதிரியே உற்சாகமாக ஆண்டவரை அன்பு செலுத்தி அவர்கள் நல்லா வளர்ந்து நல்ல ஒரு தலைமுறையாக வரப்போகிறாங்க நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஜெபித்து முடித்துக்கொள்வோம். எல்லா வல்லவரையும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அருமையான தேவனாக இருப்பதால் ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே வளர்ந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக இருப்பார்கள், வளருவார்கள். அவர் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் போட்டிருக்கிற ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ்க்காக நன்றி. பெற்றோர்கள், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ், அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, அவங்களுக்காக வழிகாட்டுறவங்க, அவங்க டியூஷன் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க நன்றி ஆண்டவரே. சில்ட்ரன்ஸ் டே என்ற இந்த நாள் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த நாளை நினைத்து இந்த கொண்டாடும் நாளிலே எங்கள் பிள்ளைங்கள் ஆண்டவர் உமது நாம மகிமைக்காக பாடிய பாட்டுகளுக்காக அவங்க ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த பாட்டுகளுக்கு ஆடின டான்ஸுக்காக அவங்க ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த வசனங்களை சொன்னதுக்காக அவங்க ஸ்தோத்திரம். பங்கெடுத்து கொண்ட ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சபையாக நீர் எங்களை எவ்வளோ அன்பு செலுத்துகிறீர், எவ்வளோ எங்களை ஆதரிக்கிறீர், எவ்வளோ எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.